சோத்திரம். மீண்டும் எலியா போயிட்டாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு. மீண்டும் எலியா பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் ரத்தமும் மாமிசமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மறுபடியும் அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்திலே மகா உபத்திரவத்தில் 2 பேர் வருவாங்க. பார்த்தீங்களா? அதில் எலியாவும் வருவார். அல்லேலூயா. வந்து சோத்திரம் அங்கே அற்புதங்களை செய்வார்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுவார்கள். அந்த நாட்களில் சபை இருக்காது, இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இவங்க 2 பேரும் வந்து சோத்திரம் சொல்லுவார்கள். சொல்லும் போது என்ன நடக்கும் என்றால் அந்தி கிறிஸ்தவர்களை கொலை செய்வான், அவருடைய உடல்கள் வீதியில் கிடக்கும். மீண்டும் தேவனுடைய ஆவி வரும், அவர்கள் உயிரடைந்து பரலோகத்துக்கு செல்வார்கள். அல்லேலூயா. அப்படிதான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பாருங்க. அப்ப கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருந்த எலியாவுக்கு இதுவரையும் மரணம் இல்லை, இனிமேலும் மரணம் கிடையாது. அல்லேலூயா. சோத்திரம். ஏனென்றால் எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய காரியங்களிலே நமக்கு நிச்சயமாக வைராக்கியம் என்ன செய்யணுங்க வேண்டும். அதனால இன்னைக்கு உலகத்தை தேடி ஒரு குரூப் ஓடிட்டு இருக்கிறது. உலகம் போதும், உலக ஐஸ்வர்யம் போதும், உலகம் பணம் போதும், உலக ஆஸ்தி போதும். பாருங்க, தவறா நினைச்சிடாதீங்க. கர்த்தர் நம்ம நிறைய பேர் எப்படின்னா கர்த்தரை அற்பமாக நினைக்கிறார்கள். சரிங்களா? கர்த்தர் கூப்பிட்டே இருக்கிறாரு, மனம் திரும்பு, என் பக்கம் வந்துரு, என் பக்கம் வந்துரு கூப்பிட்டே இருக்கிறாரு. அவருக்கு வேற வேலை இல்லை. சோத்திரம். கர்த்தரை அற்பமாக நினைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல கர்த்தர் அற்பமாய் அவங்கள நினைச்சிட்டாருன்னா அவனுக்கு முடிவு வேற மாதிரி மாறி. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தரை அவங்க அற்பமா நினைக்கிறாங்க, ஆனா கர்த்தர் அவங்கள ஒரு நிமிஷம் அற்பமா நினைச்சிட்டா அவங்க முடிவு வேற மாதிரி மாறி.